சட்டப்பேரவை பரபரப்பான சட்டப்பேரவையாக மாறி போனது. இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவையில இன்று வந்து டோட்டலாவே சட்டப்பேரவையினுடையது எல்லாமே மாறிடுச்சு. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சில நேரங்கள் அப்படி தான் நடக்கும். அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பட் இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிரான கட்சியாக திமுக தான் காலகாலமாக இருந்திருக்குங்கிறார். அது அவருடைய கருத்து. அதுக்கு என்ன பண்ணுறது? கருத்துக்கு கருத்தாக தான் எதிர்வினை ஆற்றல் மொழியை அடிக்க பாயக்கூடாது. ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகனையும் செங்கோட்டையனையும் விட்டால் எல்லாம் புதுசு. அதனால் திமுகவினர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. கொளத்தூரில் வந்துட்டு திமுகனுடைய தலைவருடைய தோல்வி வந்து இப்போ திரும்ப விசாரணைக்கு வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும்னு சொல்லி மு க ஸ்டாலின் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இன்றைக்கே எடுனாங்க. இன்றைக்கி எடுக்க முடியாது. இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அடுத்த வாரம் நீங்கள் வாங்கட்டாங்க. அதுதான் அவசர வழக்காக எடுக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ உண்மைக்கு மாறானன்னு சொல்லணும், பொய்ன்னு சொல்லக்கூடாது. இது போலித்தனமாக இருக்குது. பொய்ன்னா பொய் தான். அதில் என்ன உண்மைக்கு மாறான? டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமால இந்த வாரம் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டப்பேரவை பரபரப்பான சட்டப்பேரவையாக மாறி போனது. இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவையில் இன்று வந்து டோட்டலாகவே சட்டப்பேரவையினுடையது எல்லாமே மாறிடுச்சு. ஒரு தாவேக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து மதுரை மத்திய தொகுதி உறுப்பினருடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக திமுகவினர் நடந்து கொண்ட விஷயம் இன்னைக்கு ராஜ்மோகன் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார். என்ன பண்ணாங்க? அடிக்க பாய்ந்த திமுக எம்எல்ஏக்கள் ராஜ்மோகனே பேசுகிறார். ஏவாவேலு அவர்கள் தடுக்கவில்லை என்றால் குலோபரமாக மாறி போயிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். டீக்கே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சில நேரங்கள் அப்படி தான் நடக்கும். அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பட் அவங்க எதிர்கட்சியாக அவங்க தங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் அனுபவம் இல்லாத புது உறுப்பினர்கள் தான் அப்படி பண்ணுறாங்க. சீனியர்ஸ் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை. என்ன நடந்ததுன்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்க அது தவறு செய்யக்கூடாது. பட் அவங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி தலைமைக்கு தங்கள் விசுவாசத்தை காட்டுக்கொள்வதற்காக அப்படி செய்வார்கள். என்ன விஷயம்னு சொல்லுங்கள். என்ன இஷ்யூவில் இது நடந்தது? இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிரான கட்சியாக திமுக தான் காலங்காலமாக இருந்திருக்குங்கிற துணியில் பேசியிருக்கு. யார் பேசினார்? டிவிகேவினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். ஓகே, யார்? இவர் முஸ்தபா பேசியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அதுக்கு என்ன பண்ணுறது? கருத்துக்கு கருத்தாக தான் எதிர்வினை ஆற்றல் மொழியை அடிக்க பாயக்கூடாது. எனவே அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பயப்படுறாங்க. திமுகவுக்கு கடந்த முறை 59 சீட்டு கிடச்சதுக்கும் இஸ்லாமியர்கள் ஒரு முக்கிய காரணமாக அந்த வாக்கு வங்கியில் இப்போ ஓட்ட விழ ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 4 மாதங்களாக திமுகவுடைய செயல்பாடுகளால் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியும் திமுகவை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அதை சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வருது. ஒரு வீக் பாயிண்ட் அவர் தொட்டிருக்கார். பட் அதுக்காக அடிக்க பாயறதுன்றது அதுவும் லைவில் போயிட்டுருக்குது. இது லைவில் போகும்போது இன்னும் இது திமுகவுக்கு கெட்ட பேர் ஆகும். அவங்க அழகாக தாவேக்கா வந்து அரசு தரப்பு வந்து லைவ் பண்ணி திமுகவை வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்து அவங்க வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் லைவில் போகணும் போது முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, திமுகலாம் அனுபவசாலிகள், பழந்துன்னு கொட்டை போட்டவர்கள், தாவேக்கால எல்லாம் புது ஆட்கள், ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகரையும் செங்கோட்டையனையும் விட்டால் எல்லாம் புதுசு. அதனால் திமுகவினர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, தாவேக்காவை போட்டு தோச்சி எடுத்துருவாங்க, அப்படியே மடக்கிடுவாங்க, லாடம் கட்டிடுவாங்க அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் தலைகீழ நடக்குது. எல்லாமே டோட்டலாக மாறி தலைகீழ நடக்குது. உண்மையிலே தலைகீழ நடக்குது. 100% உண்மையிலே தலைகீழ நடக்குது. திமுக வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்குது. தாவேக்கா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. பல இடங்களில் நான் போகும்போது பார்க்கிறேன். சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வண்டியை நிறுத்திட்டு ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் வந்து அவங்க மொபைலில் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் இப்படி நடந்ததே கிடையாது. ஆகவே மக்கள் மத்தியில் வந்து இந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக வந்திருக்குது. அதில் லைவில் வந்து திமுக நன்றாக மாட்டி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கி அடிக்க போகிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னும் கெட்ட பேர் அவங்களுக்கு உருவாகும். அது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு முஸ்தபா சொல்கிறாருன்னா அந்த கருத்தை வந்து கருத்தால் எதிர்கொள்ளணும். அடிக்க போகிறது மூலமாக அவங்க தாங்களே அம்பலப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அது அவங்களுக்கு இன்னமும் கெட்ட பேர் தான். தோல்வியிலிருந்து அவங்க இன்னும் மீள்ற மாதிரியும் தெரியல. ஆகவே சட்டமன்ற நிகழ்ச்சிகளில் எதிர்பார்த்ததற்கு மாறாக தலைகீழ போயிடுச்சு. திமுக ஸ்கோர் பண்ணும், தாவேக்கா பலியாகும், தாவேக்கா வந்து அவர்கள்கிட்ட வந்து தோற்று போய் நிற்கும்
அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் தலைகீழ போய் தாவேகா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. திமுக வந்து துவண்டு கொண்டே இருக்கிறது. ஒரு அனுபவம் வாய்ந்த 75 ஆண்டுகால கட்சி 2.5 ஆண்டுகால கட்சியிடம் இன்றைக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதாவது அவர்களிடம் வந்து தோற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். திமுக ஒரு பக்கம் எதிர்வினையாற்றி கொண்டிருக்க டைமில் இபிஎஸ் அவர்களும் இன்றைக்கி எந்திரிச்சு ஒரே ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. 10 எம்எல்ஏக்கள் வரைக்கும் செங்கோட்டையன் வந்துட்டு இன்னமும் அடுத்து வருவாங்கன்னு சொல்கிறதும், குதிரை பேர் அரசியலில் இன்னமும் தாவேக்கா ஈடுபட்டுட்டு தான் இருக்குது. அது முடியாது இன்றைக்கி இபிஎஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு பேசியிருக்காரு. அவருக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கி அதிமுகவினுடைய மேக்சிமம் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கி ஒருங்கிணைந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, அவலமான விஷயங்க. ஒரு கட்சியை உடச்சி எடுக்கிறதுன்றது இல்லை. அந்த செங்கோட்டையன் பேசியது வந்து அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்படையாக அவங்க வந்து அதை செய்கிறாங்கன்றதை அவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ணுறது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு அளவு இருக்குது. நீங்கள் 6 பேர் ராஜினாமா 7 பேரோட நிறுத்தணும், இன்னும் 10 பேர் வருவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது வந்து இவங்க கோவப்படுறாங்க. இவங்க வந்து வெளிப்படையாக நீங்கள் குதிரை பேரத்தை நடத்துகிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக இப்போ தாவேக்காவை உடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? தாவேக்காவை திமுக உடைக்க பார்க்குதுன்னு தானே செந்தில் பாலாஜி அவங்க தம்பி மேலெல்லாம் வழக்கு போட்டு அவங்க முன்ஜாமீன் வாங்கி அதில் ஒரு 14 பேர் அரெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் ஜாமீனில் வந்து அப்புறம் அந்த கேஸுக்கு ஹைகோர்ட் ஸ்டே போட்டிருக்கு. நாளை மறுநாள் அந்த கேஸ் வருது, சிபிஐ விசாரணை 26, 27. ஒருவேளை அந்த வழக்கு சிபிஐ கிட்ட போச்சுன்னா வேறு மாதிரி சிக்கல் உருவாகும் தாவேக்கா அரசுக்கு. எடப்பாடியோட கோபம் நியாயமானது, அப்படி தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஏன்னா வெளிப்படையாக வந்து நாங்கள் 10 எம்எல்ஏ என் கண்ட்ரோலில் இருக்கான், 25 பேர் வருவாங்கன்னு செங்கோட்டையன் பேசுகிறது வந்து அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் விஜய் இத்தகைய தவறுகளை தொடர்ந்து செய்வாரேயானால் நிச்சயமாக வந்து தாவேக்கா மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதறும். அவங்க இதோடு நிறுத்திக்கணும், இந்த 7 பேரோடு நிறுத்திக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஃபைன், அதோடு விட்டுருங்க. இனிமேல் போய் ஆள் பிடிக்கிறதுன்றது வந்து ஏற்புடையதல்ல. பரந்தூர் விமான நிலையத்தினுடைய பிரச்சனையும் இன்று மீண்டும் ஒரு தடவை வந்துட்டு நேற்று தான் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அவர் ஏற்கனவே சொல்லியாச்சு, சிஎம் அவர் வந்து டேரெக்டாகவே பேசிட்டார், ரத்து பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் திமுக இன்றும் வந்துட்டு அவையில் அந்த விஷயத்தை எழுப்புறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. சண்முகம் கேட்டிருக்காரு, திமுகவினுடைய தவறான நடவடிக்கைகள் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். இது பரந்தூர் மட்டும் இல்லை, நிறையா விஷயத்துக்கு அடிக்கிட்டே போகலாம்ங்கிறத இன்றைக்கி பேசியிருக்கு. உண்மைதாங்க. இந்த விஷயத்தில் திமுக ஏங்க இவ்வளோ அக்கறை? இன்றைக்கி வந்து விவசாயிகள் பிரதிநிதிகள் ஏனாத்தூர்லேருந்து வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய நிலங்களை திமுககாரர்கள் வாங்கி போட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் பறிப்போகுதே என்ற அந்த ரியல் எஸ்டேட் லாஸ் ஆகுதுன்ற கவலை தான்னு சொல்கிறாரு. இதுக்கு திமுகவோட பதில் என்ன? எத்தனையோ திட்டங்கள் கடந்த காலங்களில் ரத்தாயிருக்கு, யாருமே குதிக்கலையே. மத்திய அரசு குதிக்கலை, பிஜேபி குதிக்கலை, வேறு கட்சிக்காரங்க யாருமே குதிக்கலை. ஏன் நேற்றுலேருந்து பயங்கரமாக திமுக குதிக்குது? ஏன் இவ்வளோ பதட்டம் திமுகவுக்கு? அவங்க தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு, டிஆர்பி ராஜா இவ்வளோ இத்தனை பெரிய ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, இந்த பக்கம் தங்கத்தனரசு பேசுகிறாரு, தயாநிதி மாறன் பேசுகிறாரு. ஏன் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அக்கறை? ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலையோ நிறைவேற்றாமல் போகிறதாலேயோ ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் பாதிக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு சம்மட்டி அடி என்பது தவறான பார்வை. அப்படி அந்த திட்டத்தை நம்பி எதுவும் கிடையாது. அந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்வதற்கும் வலுவான சுற்றுப்புற சூழல் சார்ந்த காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதை வந்து பொத்தாம் பொதுவாக விமர்சித்து இவ்வளோ தூரம் எகிரி குதிப்பது என்பது திமுகவுக்கு அந்த திட்டத்தில் ஏதோ தனிப்பட்ட முறையில் லாபம் இருக்குது என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது. சண்முகம் வேறு என்ன சொன்னார் வெளியில் கொடுத்தா? அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவர் என்ன, அவரோட அறிக்கையோட சாராம்சம் என்ன? திமுகவினோட தவறாக அப்போவே வந்து அதை கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம், அதை திமுக வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் திமுக அந்த விஷயத்தை அணுகிய விதம்லேருந்து எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு தவறான சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திரும்ப தாவேக்கா வந்து மாணவர்களுக்கான அந்த பிரச்சனை வந்துட்டு இது கம்யூனிஸ்ட்டுகள்னாலே வந்து வேறு மாதிரி ஒரு சித்தரிப்பு வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. தலைமைச் செயலாளர் வந்துட்டு துணை போயிட்டுருக்காரு. ஒரு அறிக்கை மட்டும் கேட்டிருக்கீங்க, தாசில்தார்கிட்ட கேட்டிருக்கீங்க, விஓஓட்ட கேட்டிருக்கீங்க, அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கீங்க. தலைமைச் செயலாளர் மாற்றம் அப்படிங்கிறதுல கம்யூனிஸ்ட் வந்து உறுதியாக தான் இருக்குதுங்கிறத வெளிப்படுத்தியிருக்கு. அதான் அது பரந்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது வந்து ஆமாம், கடந்த காலங்களில் திமுகவோட அணுகுமுறையால் தான் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுது. விவசாயிகளை போய் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுமே தான் பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பிறகு அங்கே போலீஸ் ராஜ்யம் தான் நடந்தது, அங்கே வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ தூரம் என்ன உங்களுக்கு அக்கறை? அந்த மக்களை சிறை கைதிகளாக தான் கிட்டத்தட்ட திமுக அரசு வச்சுருந்தது. வெளியிலேருந்து யாராவது மீடியா பர்சன்ஸ் போனால் கூட வந்து எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு அவங்கள நோண்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏனாத்தூர் மக்களை வந்து ஒரு தொடர் பதட்டத்தில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து தவறு. இன்றைக்கி வந்து அந்த மக்கள் கொண்டாடுறாங்கல்ல, மக்களை மீறி எதுவும் கிடையாது. எந்த தொழில்நுட்பமோ எந்த ஒரு வளர்ச்சியும் மக்களோட சம்மதத்தோடு வரணும். மக்களுக்கோட உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
அது நிச்சயமாக ஏற்புடையதில்லை. ஒரு விமான நிலையம் ஏற்கனவே இருக்குது, இன்னொரு விமான நிலையம் தேவை தான். ஆனால் அதுக்கு என்ன விலை கொடுப்பீங்க நீங்கள்? எந்த விலை கொடுத்து அதை நாங்கள் அமைப்போன்றது என்ன அவ்வளோ உங்களுக்கு அக்கறை? நான் கேட்குறேன். நேற்று இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து இந்த 24 மணி நேரத்தில் ஏன் திமுக தொடர்ந்து வந்து இதை பேசிக்கிட்டே இருக்காங்க? அப்போ அந்த விவசாயிகள் இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து சொன்ன மாதிரி அங்கே நிறைய நிலங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க திமுககாரர்கள், அதெல்லாம் பறிப்போகுதுன்ற கவலையில் தான் பேசுகிறாங்கன்ற எண்ணம் எழுவது இயல்பானது. ஏற்கனவே ஆந்திர அமைச்சரே தன்னோட இதில் வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. நாங்கள் வந்து பரந்தூர் எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில் ஒரு வந்துட்டு டோட்டலாக பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும் மேக்ஸிமம் இப்போ ஆந்திரா கிட்ட போயாச்சு. இனிமேல் எங்கள் லிஸ்ட்டில் இல்லாததெல்லாம் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் பெனிஃபிட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது அவருடைய கருத்துங்க. இங்கே முதலீடு என்பது பற்றின புரிதல் இல்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது. அப்படியே திமுக பிரிவில் தேனும்பாலும் ஓடின மாதிரியும் இப்போ எல்லாரும் அப்படியே பிச்சுங்கன்னு ஓடி நம்மெல்லாம் வந்து திருவோடை வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி தோற்றத்தை தான் திமுகவுடைய ஈகோ சிஸ்டமும் வந்து இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது தவறான ஒரு பார்வை. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இங்கே ஏற்கனவே நிறைய முதலீடுகள் இருக்கின்றன. ரெண்டாவது, முதலீடு வந்து திமுக பிரிவில் தான் வந்தது என்பது தவறானது. ஏடிஎம்கே பிரிவிலையும் வந்திருக்கு, திமுக பிரிவிலையும் வந்திருக்கு. அது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை. நாங்கள் வந்த பிறகு தான் எல்லாமே நடக்குது. 21க்கு பிறகு தான். அதுக்கு முன்னால் நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள்லாம் வந்து சவுத்தை தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்ற துணியில் தான் அவங்க திமுக பேசிக்கிட்டு இருக்குது. மோடி வந்த பிறகு தான் இந்தியாவுக்கு 2014 சுதந்திரம் கிடச்சதுன்னு எப்படி பிஜேபிக்காரன் பேசுகிறானோ அதே துணியில் தான் திமுகவும் பேசுகிறாங்க. 2 பேரும் ஒன்று தான் அடிப்படையில். எங்களுக்கு பிறகு தான் எல்லாமே வந்தது, நாங்கள் தான்றாங்க. அதுக்கு தான் மக்கள் சரியான பாடம் புகட்டினாங்க. அவங்க தலைவரே தோத்தார், ஆனாலும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. இப்போ கொளத்தூரில் வந்துட்டு திமுகனுடைய தலைவருடைய தோல்வி வந்து இப்போ திரும்ப விசாரணைக்கு வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும்னு சொல்லி மு க ஸ்டாலின் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளணுங்கிறத அவருடைய வேண்டுகோளை ஏற்று தற்போது திங்கட்கிழமை அந்த கேஸ் வந்து ஹியரிங் இமிடியேட்டாக எடுத்துக்கொள்ளப்படும், தலைமை நீதிபதி விசாரிப்பார்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இல்லை, காலையில் கேட்டப்போ எனக்கு வந்த தகவல் வேறு மாதிரி வந்தது. ஏன்னா அது அவசர வழக்காக எடுக்க நீதிபதி மறுப்புன்னு தான் கேள்விப்பட்டேன் நான். ஆனால் திங்கட்கிழமை கேஸ் ஹியரிங் லிஸ்ட்டில் இது பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கே எடுனாங்க. இன்றைக்கி எடுக்க முடியாது. இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அடுத்த வாரம் லிஸ்ட்டில் வாங்கன்ட்டாங்க. அதுதான் அவசர வழக்காக எடுக்க முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி அவங்க கேட்டது வந்து அவசர வழக்காக எடுனாங்க. அது முடியாது, க்யூவில் வரட்டுன்ட்டாங்க. க்யூவில் வருதுன்னா மண்டே அன்னைக்கு வரும். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்லாம் டிஸ்போஸ் ஆகிறதுக்கு 10 வருஷம் 12 வருஷம் கூட ஆகும். 2011 ஸ்டாலின் ஜெயிச்சதை எதிர்த்து சைதை துரைசாமி போட்ட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே முடிவாகாது. உடனே எப்படி இவருடைய ஜெயிச்சார்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது, அன்றைக்கி என்ன பண்ணுவான், திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த நோட்டீஸை வாங்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் அவங்க பதில் மனு 4 வாரம் 8 வாரத்தில் பண்ணுவாங்க. உடனேலாம் பண்ண முடியாது. எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்பாவுக்கும் இன்பதுரைக்கும் நடந்த வழக்கு வந்து எல்லாம் 10 வருஷம் முடிஞ்சு தான் இதாச்சு. அதனால் இவங்க அவசரத்துக்கு கோலத்தில் அள்ளி தெளித்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி ஒரு வேளை அதீத ஆர்வத்தை சென்னை உயர்நீதிமன்றம் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இல்லை பாபுவும் போவார், எதிர்க்க வெற்றி பெற்ற வேட்பாளரும் அவரும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர் கேண்டிடேட்டும் தன்னை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள விவகாரம். அவ்வளோ சுலபமாக இதில் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்லாம் தீர்ப்பு வராது. குறைஞ்சது 5 வருஷம் அந்த முடிகிற வரைக்கும், அல்லது 2 வருஷமாக அது ஓடும். அதெல்லாம் இம்மிடியேட்டாலாம் வராது, வாய்ப்பே கிடையாது. அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப விஜய் அவர்கள் மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் ஆதவ அர்ஜுனா அவருடைய தொகுதிக்குமான கேஸும் போயிட்டுருக்குது. இவர்கள் திரும்ப வந்துட்டு மனு தாக்கல் பண்ணுறதுக்கான விஷயத்தை ஃபைல் பண்ணலை. அது விட்டாத்தியாக இருந்திருக்காங்க. அது ரொம்ப தப்பான அணுகுமுறை. அதெல்லாம் வந்து அவங்க நீதிமன்றங்களை மதிக்கலன்றதை தான் காட்டுது. சீரியஸ்னஸ் புரியல. அதுதான் 50,000 ரூபாய் ஃபைன் போடுவேன்னு சொன்னதுக்கு தான் வந்து அவங்க நாளைக்கு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க. அதுவும் ஓடும், சில ஆண்டுகள் ஓடும். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்லாம் வந்து 5 ஆண்டுகளுக்குள்ளே முடிஞ்சதுன்றது வந்து ரொம்ப ரேர் கேஸ். 2 வருஷத்து குறைஞ்சது 2 வருஷமாக தான் ஆகும். மேக்ஸிமம் 10-12 வருஷம் கூட ஓடும். உடனேலாம் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸில் வந்து டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸ்டாலின் கேஸ்லலாம் வந்து அப்படி அவர் சொல்கிறாரு, என்ன டிக்ளேர் பண்ணுன்றாரு. வழக்கமாக அப்படி தான் போடுவாங்க பெட்டிஷன்ஸு. அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சது செல்லாது செல்லாதுன்ட்டு. ஒரு ஓட்டில் தோற்ற பெரிய கருப்பனே கேஸை வாபஸ் வாங்கிட்டார். இவர் 8200 ஓட்டில் தோற்றுருக்காரு. எப்படி இவரை ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண முடியும்? நீங்கள் ஆதாரங்கள்னு வந்து அவங்க காட்டுறதெல்லாம் எதுவுமே போதுமான ஆதாரங்களே கிடையாது. இவிஎம்ஸை பற்றிலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. ஏற்கனவே அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு.
மண்டே அன்றைக்கி இந்த கேஸ் வரும், நோட்டீஸ் ஆர்டர் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் ஆக போகல. அது 8 வாரமோ 10 வாரமோ 12 வாரம் 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ ஓடும். எங்கள் முன்னாடி 3 ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸை நாங்கள் நினச்சா எப்போனாலும் ஓப்பன் பண்ணுவோம். அப்போனா உடனடியாக அதை ஓப்பன் பண்ணி நடவடிக்கை எடுங்கிறத வந்து இன்றைக்கி இடதுசாரி கட்சிகளுடைய தலைவர்களும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ண வேண்டியதானே. ஊழல் வழக்குகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் ஸ்டெப் எடுக்கலாம் என்ன தவறு இருக்குது, அதை ஏன் நம்ம ஒரு மிரட்டல் துணியில் விடணும். அரசாங்கம் கையில் இருக்குது, ஆட்சி கையில் இருக்குங்கிறப்ப செஞ்சிடலாமேன்னு கேட்டிருக்காங்க. துரைமுருகனும் ஒரு வீக்கில் நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் மேலே நான் வழக்கு தொடுப்பேன்னு சொல்லி அவரும் பேசியிருக்காரு. அதுதான் இப்போ வந்து அது வந்து அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க தான் போகிறாரு. இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறது மூலமாக இன்னும் உசு பேத்துறாங்க. இப்போ துரைமுருகன்லாம் பேசுகிறாருன்னா உசு பேத்துறாருன்னு தான் அர்த்தம். அது வந்து அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போதே நடக்குதா, இல்லை 8ஆம் தேதி அசம்பிளி முடிஞ்ச பிறகு நடக்குதான்றது தான் நம்ம பார்க்கணும். நடவடிக்கை எடுத்தால் போய் உடனே கேட்டில் இப்போ நேரு கேஸில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே அப்படியே கண்டினியூ ஆகுது. நடவடிக்கை எடுத்தால் வேணான்னு ஸ்டே கேட்குறாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா சாமர்த்தியம் தைரியம் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சவால். என்ன செய்யணும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அவர் ஒன்றும் விஷயம் தெரியாமல் விஜய் பேசலை. எந்த நேரத்தில் எடுப்போன்றதும் எனக்கு தெரியும்னு அவர் சொல்லியிருக்காரு. டைமிங் அவர் தான் சூஸ் பண்ணுவார், இவங்க சூஸ் பண்ண முடியாது. திமுக விஎஸ் தாவேகா அப்படிங்கிற மோதலை கடந்து இப்போ திமுக அதிமுகங்கிற மோதல் வந்துட்டு இன்றைக்கி சட்டப்பேரவையில் தொடர்ந்து இந்த வீக் ஃபுல்லாமே அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. இத்தனை நாட்களாக இபிஎஸ் பேரை கூட உச்சரிக்காதவர்கள் வந்து சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ வந்து தொடர்ந்து அவருடைய பேரை வந்து அதிகமாக உச்சரிக்கிறாங்க. இப்போது சட்டமன்றத்தில் என்னன்னு சொன்னாங்க, எதிராக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு உதாரணம் காட்டும்போது எங்களுடைய தலைவருடைய எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது சிவி சண்முகம் இன்றைக்கும் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேசும்பொழுது, டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டதில் பேசும்போது எடப்பாடி அவர்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதான் அப்பப்போ அந்த விசுவாசத்தை காமிச்சிப்பாங்க, அப்புறமா வந்து சிக்கல் வரும். அதனால் அது ஏறுமுகம் இறங்கு முகத்தில் தான் இருக்கும். அவங்க உட்கட்சி பிரச்சனை இது. அதை நம்ம ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவை குறிப்பிலிருந்து அதிகமாக நீக்கப்படக்கூடிய வார்த்தைகள் இந்த சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடந்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 20 முறை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஈஸியாக பேசிடுறாங்க, பிரச்சனையாயிருது. அதுக்கப்புறம் அதே அது அனுபவமின்மையால் வருவது. போக போக சரியாயிடும். அடுத்த கூட்டத்தொடர்லாம் அது குறைஞ்சிடும். அனுபவமின்மையால் தான் வந்து அந்த மாதிரி வந்து சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய வார்த்தைகளை பேசுகிறாங்க. பெருசாக எனக்கு தெரிஞ்சு நீக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப பச்சையாக கெட்ட வார்த்தை சொன்னால் வேணால் நீக்கலாமே வழியா, மற்றபடி வந்து வார்த்தைகளை நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உண்மைக்கு மாறானன்னு சொல்லணும், பொய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு. இது போலித்தனமாக இருக்குது. பொய்ன்னா பொய் தான், அதில் என்ன உண்மைக்கு மாறான. இது கடந்த காலங்கள்லேருந்தே காலகாலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலித்தனமான ஒரு அணுகுமுறை. பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறானன்னு சொல்லணும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அது பொய் தான். பொய்ன்னு சொல்லிட்டு போயேன். பொய்ன்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. பொய்க்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சொல்கிறதன் மூலமாக நம்ம போலித்தனத்தை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். ஆகவே அது ஏற்புடையது அல்ல. தேர்தல் வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை, இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெயினாக சொல்லப்பட்ட ஒரு 2-3 விஷயத்திற்கு விஜய் அவர்கள் வந்து நேரடியாகவே சொல்லிட்டார். மகளிருக்கான பேருந்து விஷயமும் இமிடியேட்டாக அமலுக்கு வரும் அக்டோபர் 2ன்னு சொல்லிட்டாரு. சிலிண்டருக்கு 1000 வீதம் 3000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காரு 3 சிலிண்டருக்கு. அந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்மாமன் சீருக்கானதுக்கும் ஜோயா லுகாஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே டெண்டர்ஸுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். 6 சிலிண்டருக்கு பதிலாக 3 சிலிண்டர் பெரிய விஷயந்தான். அப்புறம் இலவச பேருந்து எல்லா பஸ்லேயுமே சொல்லிட்டாங்க. நிதிச்சுமை என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. 10,000 கோடி வந்து இதுக்கான பணம் வந்து அதிக தேவைப்படுது. பட்ஜெட்டில் அதை பற்றி அவங்க சொல்லலை. இப்போ பட்ஜெட்டுக்கு வெளியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து வேறு சிக்கல்களை, அதாவது ஆடிட்டிங்கில் அவங்களுக்கு சிக்கல் வரும். கண்டனங்களை தெரிவிப்பார்கள். 10,000 கோடிக்கான பணம் வரும்போது அந்த நிதிச்சுமையை வந்து அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எனவே அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. பட் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், ஏற்படுத்தக்கூடிய நிதிச்சுமை அரசுக்கு என்பது அது ஒரு தனி டாப்பிக்கு. அது வந்து இலவசங்களை பற்றிய மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அளவுக்கு தான் அவங்க கொண்டு போய் நிறுத்தும் நம்மளை. நீங்கள் இன்றைக்கி போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாட்டுடைய அத்தனை போக்குவரத்து கழகங்களும் இன்றைக்கி நஷ்டத்தில் இயங்குது, திவால் ஆகிட்டுருக்கு. பெரும்பாலான போக்குவரத்து கழகங்கள் திவால். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்களுக்கு வந்து சரிபாதி, மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலான பேருந்துகளில் இன்றைக்கி இலவசம்னு சொல்லிட்டாங்க. 6000 கோடி ரூபா கூடுதல் செலவினத்தில் போய் சமாளிப்பாங்க. எப்படி அது எனக்கு தேவையே இல்லை. ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ பேருந்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பெண்கள் பேருந்தில் பயணிக்கிறாங்க இன்றைக்கி, இல்லையா? அரசூழியிலேருந்து எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான் நான் சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் ரொம்ப சாதாரணமாக வந்து 1 லட்ச ரூபாய். இப்போ நான் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சர்வீஸ் போட்ட லேடிஸ் கவர்மெண்ட் சர்வீஸில், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ரொம்ப சாதாரணமாக 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. அவங்க பேருந்துகளில் பயணிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் இலவசமாக கொடுக்கணும்? இல்லை ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்மணி தனியார் துறையில்
அவங்கள வந்து அவங்க 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்கிறது அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டது. அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறீங்க? ஏழை பெண்கள், கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள், தினக்கூலிகளாக இருப்பவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், சுமை கூலிகள்னுவாங்க. அந்த மாதிரியான பெண்கள், இந்த சாலை ஓரங்களில் வெறும் வியாபாரம் செய்பவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், கடனிலை ஊழியர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள், 10,000 20,000 சம்பளத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து நீ கொடுக்கறது நியாயமானது. இப்போ அவங்களையும் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. 1,00,000 ரூபாய் சம்பளம்ன்றது ரொம்ப சாதாரணம். அது அந்த பெண்களை வந்து நீங்கள் எப்படி வந்து அவங்க கையில் ஒரு 20,000 ரூபாய் ஃபோன் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் வீட்டு வேலை செய்கிற பெண்மணியும் ஒரு 10,000 ரூபாய் ஃபோனாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து இலவசமாக கொடுக்க முடியும்? அங்கே சிக்கல் வருது உங்களுக்கு. அந்த இடத்துல கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னு தான் எனக்கு தோணுது. அதை யூனிஃபார்மாக நீங்கள் பண்ண முடியாது. பேருந்து இது சுகாதாரமோ கல்வியும் மட்டும்தாங்க இலவசம். மற்றபடி நீங்கள் வந்து பேருந்துகள் வந்து போக்குவரத்து வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் கொடுக்க முடியும். அது எப்படி நீங்கள் என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. இன்றைக்கு நல்லா படிச்சுட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக 50,000 60,000 சம்பளம் வாங்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பெண்கள் பேருந்துகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நாம் பார்க்கிறோம். ஆகவே அரசு இந்த விவகாரத்தில் தவறு செய்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பல தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.